உலகெங்கிலும் இருக்கும் மாயம் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. டிசம்பர் மாத பலன்களில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, வருஷத்துடைய கடைசி மாத பலன். இதுக்கு மேலே மாத பலன் சொல்லணும்னா 2026 தான் போகணும். இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் தனுசு ராசிக்கு செல்லுகின்றது. அதாவது குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறது. இதுதான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. இந்த மாதம் 4 ராசி அப்போ போகுது. அப்போது இவர்கள் தரும் நற்பலன்கள் எல்லாம் என்ன? இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் என்ன வருமான வளங்களை தரப்போகிறது, நலங்களை தரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளும் யோகங்களும் வருகிறது, கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அவ்வகையில் டிசம்பர் மாதம் என்றால் ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு, அந்த மாதிரி இந்த டிசம்பர் மாதம் வந்தால் சென்னை இல்லாத நிலத்தில் முழுகிடும் சார். நிஜமாக சென்னை கடலில் முழுகிறோம், நிலம்லாம் உள்ளே போயிடும். வருஷம் ஆனால் போதும், அது என்னமோ ஒரு டீமே வந்துடுது. நானும் வருஷமாக சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றும் முழுகாதுங்க, ஒன்றும் முழுகாதுங்கன்னு. அப்பயும் முழுகிறோன்னு முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எனக்கு தொடர்ந்து என் பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு நான் சிரிப்பேன். நீ என்னங்க இதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்ன ஆக்சிடெண்ட் நடந்தாலும் நம்ம ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு நான் சந்தோஷப்படுறது ஏங்க, என்ன தப்பு இல்லையா? மனிதர்கள் நேசிக்க வேண்டாமா? ஸோ 3ஆம் இடத்துல இத்தனை பேர் 4 கிரகங்கள் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த 3ஆம் இடம் என்பது என்ன, முயற்சி. அந்த முயற்சியில் 4 கிரகங்கள் வருகிறது. சகோதர பாவத்தில் 4 கிரகங்கள் வருகிறது. அப்போ சகோதரர்கள்ட்ட நற்பெயர்கள், நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். நீங்களும் உங்கள் அண்ணா தம்பியோடு சேர்ந்து ஜாலியாக வெளியே சுற்றி. ஒரு காலத்தில் நண்பர்களே, நம்ம தைப்பூச காலங்களில் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தைப்பூசம்னா எப்படி இருக்கும்னு. தைப்பூசத்தில் அண்ணா தம்பி எல்லாருமா சேர்ந்து அந்த நிலாச்சோறு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போல்லாம் அண்ணன் தம்பியாவது ஒன்றாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாடன் பெருகி வரும் அடுக்குமாடிக்காரர்கள் வாசலை இழந்தது போலவே தங்கள் சகோதரர்களையும் இழந்து விட்டார்கள். ஸோ அப்போ 3ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது சகோதரர்களுடன் சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படக்கூடிய உறவுகள் எல்லாம் கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, அந்த சகோதர பாவத்தில் 3ஆம் இடம் முயற்சி. ஒரு உலகத்தில் யாரை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நண்பர்களே, நான் ஒரு நாளில் 2-3 மணி நேரம் மட்டும்தான் உறங்குகிறேன். நான் இதை பெருமைக்காக சொல்லலை. உலகத்தில் யாரை ஒன்றுமே பண்ண முடியாது தெரியுமா? எவன் ஒருவன் முயற்சியை தன் தாரக மந்திரமாக வைத்திருக்கிறானோ அவனை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாது. விவேகானந்தர் சொல்லுகிறார், ஒன்றை அடைய வேண்டும் என்று உறுதியோடு முயற்சி செய்பவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாதுங்கிறார். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தான் முடிவு பண்ணிட்டானே, அவனை என்ன செய்வீங்க? அப்போ 3ஆம் இடத்துல இத்தனை பேர் இப்போ நம்ம முடிவு பண்ணலை, அதான் ப்ராப்ளம். பிரச்சனை என்ன சொல்லுங்கள்? இங்கேருந்து ராமேஸ்வரம் போகலாமே, ஏன் போல? மூடு இல்லை போல. இப்போயே நான் அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணலாமே, ஏன் பண்ணல? மூடு இல்லை, பண்ணல. அவ்வளோதான். நம்ம நினச்சா நடந்துடும், ஆனால் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். 3ஆவது இடத்துல அந்த 4 கிரகங்கள் இருக்கும் பொழுது நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனிமே பார், ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமே பார் அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா, இந்த 10ஆம் இடத்து குரு பகவான் பதவியை பிடுங்கிறார். பதவியை பிடுங்கி என்ன பண்ணுறார்? கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை போகிற நிலைமையை உண்டாக்குறார். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை போயிருக்கும், அதெல்லாம் ஏற்படுத்துகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்றால் அது இதுதான். அந்த டிசம்பர் மாதத்தில் 21 தேதிக்கு அப்புறம் பேக் டு ஹோம். ஸோ இந்த ஜாக்கிரதையாக இருங்க. இயர் 2 டார்கெட்லாம் கரெக்டாக அச்சீவ் பண்ணுங்கள். 12 கூடியவன் 3இல் மறைந்த விபரீத ராஜயோகம் பெற்ற அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு திருப்பு முனை ஏற்படுவதற்கு, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு திருப்பு முனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள், கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாழ்வை வருவதற்கான வாய்ப்புகள் போன்றவை ஏற்படும். 1-10 கூடிய புத பகவான் 3இல் மறைவதாலும், 2-9 கூடிய சுக்கிர பகவான் 3இல் மறைவதாலும், தனாதிபதி மறைவதால் என்ன ஏற்படுகிறதுனா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 3ஆம் இடம் என்பது சாதாரண இடம் அல்ல, இது ஒரு மறைவு ஸ்தானம். இதில் இத்தனை பேர் மறையக்கூடாது என்பதால் யூனிட் டு பி மோஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் சூரியன் ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் புதன் செவ்வாய் எல்லா காம்பினேஷன்லேயும். அதே மாதிரி செவ்வாய் 3-8 கூடையவன் ஆட்சி பெறுகிறான் என்பதால் என்ன ஆகுது? முழுக்க என்ன லேண்டு வாங்குகிற யோகம், பெரும்புகழ் வருகின்ற யோகம் போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. 1-10 கூடிய புத பகவான் இருக்கும் பொழுது 10ஆம் இடத்து புத பகவான் தருகின்ற பலனாக வியாபார விருத்தி,
தொழிலில் ஒரு நல்ல விஷயம், எதையும் நீங்கள் கூர்ந்து நோக்குகின்ற தன்மை அதெல்லாம் ஏற்படுகிறது. 10 குடையவன் 3இல் மறையும் பொழுது அதில் யார் இருக்கான்னு பார்க்கணும். சூரியன் ராஜயோகம் பெற்றதால் ரொம்ப பிரபலமாக வரீங்க. ஒர்க்லோடு அதிகமாகும். ஒரு ஸ்தாபனம் மிக பிரம்மாண்ட உயரத்தை அடையும் பொழுது ஒர்க்லோடு வர்றது சகஜம்தான். இன்றைய ஸ்ரீமடத்தை போலவே இது மிக பிரம்மாண்ட உயரத்தை அடையும் போதெல்லாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது நிர்வாகம் பண்ணுறது யார்? நமக்கு என்ன 1000 கரங்களாக இருக்குது, எப்படி இதை நிர்வாகம் பண்ணுறது? அந்த மாதிரியான டென்ஷன். கம்பெனி தன்னுடைய உருவத்தை வளர்த்தும் பொழுது நாமும் நம்மளுடைய டீமை பெருசு பண்ணணும். அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்க போகிறீர்கள். ஒரு விஷயம் என்னென்னா, வேலையில் ஜாக்கிரதை, கவனமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, 4 கிரகங்கள் டிசம்பர் மாதத்திலே செல்வது என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால், குருவினுடைய வீட்டிற்கு சென்ற எதற்கும் தோஷமில்லை என்பது வேதசாஸ்திரம். என்றைக்குமே யாருக்கு ஒரு கேடு வராதுன்னா, குரு கூடயே இருக்கிறவங்களுக்கு எந்த கேடும் வராது. ஏன்னா குருவினுடைய ராசியிலே இந்த 4 கிரகங்களும் இருக்கும் பொழுது அதுக்கு சர்வதோஷ நிர்தோஷோஸ்துன்னு பேர். அப்போ டிசம்பர் மாதத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, இந்த குரு கடகத்தில் இருக்கார். 21 தேதி வாக்கில் மிதுனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கார். கடகத்தில் இருக்கிற குரு 5ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். 5ஆம் பார்வையா செவ்வாய் தான் ரொம்ப நேரம் பார்க்குறாரு. செவ்வாய் ரொம்ப நேரம் பார்க்கறது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. வருடத்தினுடைய இறுதி லாஸ்ட் 9 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் 9 ஒர்க்கிங் டேஸ். அப்போ இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் குரு மிதுனத்துக்கு போயிட்டார்னா, மிதுனத்தில் இருந்த குரு பகவான் நேராக தனுசை பார்க்குறார். தனுசில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா 4 கிரகங்கள் இருக்காங்க. அந்த 4 கிரகங்களையும் குரு பகவான் பார்க்குறார். அந்த 4 பேரையும் உய்விக்கிறார், அதாவது டெவலப் பண்ணுறார். அந்த 4 கிரகங்கள் யார்? 3 கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள், குருவினுடைய பார்வையில் 7ஆம் இடத்தில் இருப்பது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும், அதே மாதிரி சுக்கிரனும், செவ்வாயும், புதனும், இவர்கள் அத்தனை பேரையும் பார்த்துறாரு. 4 கிரகங்களை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, ஒரு கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கரை பார்த்தீங்கன்னா, இப்படி காயின் அடிச்சிங்கன்னா அந்த 4 காயினும் தனித்தனியாக பேக்கெட்டில் விடும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற மாதிரி தான் குரு பகவான். ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கருங்க. 4 காயின் யார்? 4 கிரகங்கள் 4 பக்கம் போயிடுச்சு. மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உருவாக போகிறது. வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது. உலகிலேயே மிக அற்புதமான விஷயமெல்லாம் என்ன என்றால், இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை மட்டுமே. அது மட்டும்தான் உலகத்தில் நம்மை உய்விக்கும் சக்திங்கிறான். இந்த வருடத்தினுடைய இறுதியிலாவது இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றவர், வக்கர நிவர்த்தி அடைந்து நவம்பர் 28க்கு அப்புறமே ஆயிடுறார். டிசம்பர் மாதம் முழுவதும் சனி தன் முழு வீச்சில் பயணிக்கிறார். சனி தன் முழு வீச்சில் பயணிக்கும் பொழுது வெகுஜன தொடர்பையும் வெகுஜன பிரபல்யத்தையும் உருவாக்குகிறார். எங்கே பார்த்தாலும் ரீச், எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு ஆகிறார். அப்போ சனி தரும் அற்புத பலன்களும் சேர்ந்து விடுகிறது. அப்படியே தள்ளி குரு பகவான் வீட்டில் இருக்க தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து மகரத்தில் உச்சமாக போகிறார் ஜனவரி மாதம் பிறக்கும் போதெல்லாம். அப்போ இந்த புத்தாண்டுக்குள்ளே எத்தனை நல்ல விஷயங்கள். சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று இருந்தார். அவர் விருச்சிகத்துக்கு வந்து தனுசுக்கு வந்துட்டே இருப்போம். ஆகையினாலே இந்த டிசம்பர் மாத பலன்கள் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றத்தகுந்ததாக இருக்கிறது. டிசம்பர் மாதம் பல பேருடைய வாழ்வு மங்களங்களும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.